கோசாமி சொல்றார், அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் ஆணுகூல்யேன கிருஷ்ணானுசீலனம் சேவனம் பக்தி ருச்சதே அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது அந்நிய அபிலாஷிதா சூன்யம், வேற எந்த விதமான ஆசையும் இல்லாம பகவானுக்கு சேவை பண்ணும் அப்படின்ற ஆசையை தவிர, பக்தர்களுக்கு சேவை பண்ணும் அப்படின்ற ஆசையை தவிர வேற எந்த விதமான ஆசையும் இல்லாம அந்நிய அபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம். ஞான கர்மம், ஞானம் அப்படின்னா இந்த இடத்துல நான் பகவானோட ஒன்னா கலந்துடணும் அப்படின்ற அந்த அந்த மாயா விதமான ஞானம். அப்புறம் கர்மம், நான் இந்த கர்மத்தினால இந்த பலனை அடைய போறேன் அப்படின்ற அந்த கர்ம பலனை எதிர்பார்க்காம ஒருத்தன் செய்ய ஆரம்பிக்கணும். ஞான கர்மாதி அனாவிருத்தம் ஆணுகூல்யேன கிருஷ்ணானு செய்யணும், கிருஷ்ணருக்கு அனுகூலமான விதமாக பக்தி செய்ய ஆரம்பிக்கணும். கம்சாதிகளை போன்று பிரதிகூலமான பக்தி செய்யக்கூடாது. அவனும் பகவான் நினைச்சுட்டே தான் இருந்தான், அவனும் பகவானுடைய பேரை சொல்லிட்டே தான், மாரீச்சனும் பகவானுடைய பேரை சொல்லிட்டே தான் இருந்தான். ஆனா அது அனுகூலமான பக்தி கிடையாது, பிரதிகூலமான பக்தி. சோ பகவானுக்கு அனுகூலமான பக்தி செய்ய ஆரம்பிக்கணும். ஆணுகூல்யன கிருஷ்ண அனுசீலனம். கிருஷ்ணானுசீலனம் அப்படின்னா கிருஷ்ணர் அதுக்கப்புறம் அவர் வித்திட்ட அவருடைய பரம்பரையில கொடுத்த வழிமுறையை பின்பற்றி செய்யக்கூடிய பக்தி. ஸோ கிருஷ்ணானுசீலனம் அப்படின்னா கிருஷ்ண பக்தர்கள் எந்த வழியில நடந்திருக்காங்களோ அந்த வழியில, அந்த பரம்பரை நம்மளுக்கு எப்படி பக்தியை வழிகாட்டுதோ அந்த வழியில நடந்து போனா அப்படின்னா ஆணுகூல்யன கிருஷ்ணானுசீலனம் பக்தி ருச்சதே. இதுக்கு பேர் தான் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ பக்திக்கான டெஃபினேஷன் இந்த விஷயம் தான் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம்.